வெல்கம் டு மூவி பாஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா இல்ல வெற்றிகரமான தோல்வியா? வீடியோ எண்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் சர்ப்ரைஸ் அஜித் அண்ட் த்ரிஷா டிவோர்ஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய லவ் ஃபேஸ் அண்ட் எப்படி மேரேஜ் ஆச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்ல காட்டுறாங்க. இப்போ த்ரிஷா எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு, சோ எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்ற மாதிரி அஜித் கிட்ட கேக்குறாங்க. அண்ட் டிவோர்ஸ் ஃபேஸ் வரைக்கும் நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கேன்ற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. அஜித், உங்க அப்பா வீட்டுக்கு நானே என் கார்ல டிராப் பண்ணிடுறேன், அங்க போறதுக்கு ஒரு 9 hours ஆகும், ஸோ 1 last ட்ரிப்ன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ இப்போ போற வழியில அவங்களுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல த்ரிஷா காணாம போயிடுறாங்க. காணாம போன த்ரிஷாவை அஜித் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சவதிகா சாங்ல அப்படியே பயங்கர வைபோட ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா டேக் ஆஃப் ஆகுது. ஹைவேஸ்ல த்ரிஷா காணாம போற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸ்டா யார் கடத்திருப்பான்ற மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி டைரக்டர் பண்ண ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிரமாதமா இருந்தது. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு ஃபைட்டோ காமெடியோ அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்ஸுமே கிடையாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பா, ஒரு கட்டத்துல யார் தான் த்ரிஷாவை கடத்தினது, அர்ஜுன் கடத்தினாங்களா, ஆரவ் கடத்தினாங்களா, இல்ல த்ரிஷாவே இதை பிளான் பண்ணி பண்ணாங்களான்ற மாதிரி அந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே வில்லன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லன் கேங்ஸ் பாத்தீங்கன்னா அஜித்தை வச்சு பயங்கரமா கேம் ஆடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீக் பாயிண்ட்ல கார்ல நடக்கக்கூடிய ஃபைட் சீன் பயங்கரமா இருந்துச்சு. வழக்கமா ஒரு பெரிய ஹீரோஸ் மாஸ் மசாலா மூவி மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். படத்துடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. தேவையில்லாத இடத்துல டிவியேட் ஆகாம படத்துடைய மேக்கிங் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒன்னும் டாப் கிளாஸா இருந்தது. படத்துடைய பேக் போனா அனிருத்தோடைய பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துடைய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸே இல்லைனாலுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபைட் வருது. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பத்திக்கிச்சி சாங் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வரும். பட் அந்த சாங்குக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மத்தபடி படத்துல வேற எதுவுமே பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. இந்த படம் ஒரு அஜித் ஃபேனா இருந்தாலுமே சரி, ஒரு காமன் ஆடியன்ஸா இருந்தாலுமே சரி, எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருந்துச்சு. இந்த படத்தை எல்லாரும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா படத்துடைய மேக்கிங், சாங், பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிருத் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, விக்டரி முயற்சின்னு சொல்லிட்டு. அந்த பிஜிஎம்ல ஒரு பாஸ் லைன் வரும். அந்த பாஸ் லைன்ல வந்துட்டு எல்லாருமே அஜித்தேன்னு கத்தும் போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.